பிக் பாஸ் டைட்டிலை விட 18 லட்சம் முக்கியமா, இல்லை பசியில் வலிக்கிற வயிறு முக்கியமா? இந்த கேள்விக்கு கானா வினோத் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இவ்வளோ விவாதம். கானா வினோத் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் ஹவுஸ்மேட்ஸ், இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு குரல் வெளியே வந்துச்சு. அதுதான் வினோத்தோட ஒய்ஃபோட குரல். பாக்கியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் தான் வினோத்தை பிரெயின் வாஷ் பண்ணி 18 லட்சத்தை எடுக்க வச்சுட்டாங்க, இல்லைன்னா அவர் டைட்டில் எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக ஒரு ஆள் மேலே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அரோரா. அவங்க தான் இந்த முடிவுக்கு ரொம்பவே மெயினான காரணம். பிரெயின் வாஷ் பண்ணி வினோத்தை புஷ் பண்ணி அந்த 18 லட்சத்தை எடுக்க வச்சுட்டாங்க. இப்படி ஒருத்தங்களை மேனிபுலேட் பண்ணி இந்த டைட்டிலை வின் பண்ணி நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபைனலாக பிக் பாஸை விட்டு எக்ஸிட் ஆகும்போது வினோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நீங்கள் பசியில் இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பிரியாணி கிடைக்க போகுது, அதுக்காக நீங்கள் காத்திருப்பீங்களா, இல்லை இப்போ உங்ககிட்ட கஞ்சியோ கூழோ கிடைக்கிது, இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு அந்த பசியை அடக்க தானே பார்ப்பீங்க. நானும் அதே தான் பண்ணியிருக்கேன். நான் ₹1 கூட இல்லாமல் வந்தேன். இந்த 18 லட்சம் எனக்கு கோடிக்கு சமானம். அது மட்டும் இல்லாமல் வினோத் சொல்கிற இன்னொரு வரி ரொம்பவே ஹெவி. என் ஒய்ஃப் எனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்கா, ஆனால் நான் கேட்டதே கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக தான் அவள் பேச்சை நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் என்ன பிக் பாஸ் மேடை வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் மண்ணாகிறதும் பொண்ணாகிறதும் பொண்டாட்டி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது வினோத்தோட ஒய்ஃப் இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. டைட்டில் வின் பண்ணுறதை விட மக்களோட மனசை வினோத் வின் பண்ணியிருக்காரு, அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராஃபி ஜெயிக்கிறவங்கெல்லாம் கிங் ஆகிட முடியாது, மனசை ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான கிங். மை மேன் இஸ் ஆல்வேஸ் அ கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.